உங்களுடைய அனுமதியோடு இந்த சிறிய காகிதத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த நான் முதல்வன் திட்டம் என்று வரும்பொழுது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார் எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. எங்களுடைய துறையில் ஒரு அசிஸ்டண்டாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தம்பி சங்கர பாண்டியராஜ் என்கின்ற மாணவன் UPSC தேர்வில் இன்னைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார். நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து அந்த வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கின்றார். அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் ஒரு தையல் கலைஞர்கள். மாதம் 10,000 ரூபாய் வருமானம் வாங்க தையல் கலைஞருடைய பிள்ளை UPSC இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்குன்னா இப்போ தெரியுதா நாங்கள் ஏன் NEP வேணான்னு சொல்கிறேன்னு தெரிகிறதா? பேரவைத் தலைவர்களே, பேரவைத் தலைவர்களே, உங்களுடைய அனுமதியோடு இந்த சிறிய காகிதத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்கின்றேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு கூட்டத்திலே திருச்சியில் பேச வரும்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர் எனக்கு எழுதி கொடுத்தது. அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு பார்க்கல. என்னோட தொகுதியை சார்ந்திருக்கிற ஒரு பெரியவர் எழுதியிருக்காரு. என்னுடைய பேர பிள்ளைங்க 2 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்றிருக்காங்க. MK ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லி பேசுங்க என்று சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு தவற விட்டேன் மக்கள் மன்றத்தில், இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் பதிய வைக்கிறேன் என்பதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். பேரவைத் தலைவர்களே.